வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தை வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமையான தேவனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த அருமையான நாளிலே இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க. நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் தேவ நாமம் மகிமை படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடல்களை பாடுகிற, இசைக்கருகிற, வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேலே உம்முடைய மகிமையான அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிற தாசன் மீது உம்முடைய மகத்துவம் அபிஷேகம் காணப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனையுமை ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான நேரங்களெல்லாம் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல் ஷடாய் நம்முடைய தேவன், அவருக்கு அப்படிப்பட்ட நாமம் இருக்கிறது. எல் ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அர்த்தம். அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார். நம்பிக்கைக்கு பாத்திரம் நம்முடைய தேவன் மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ளவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர் நமக்கு செய்வதை தடுப்பவன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தள்ளாடி நிற்கின்ற நேரங்களிலே அவருடைய கரம் நம்மை தாங்கி பிடிக்கின்றது. ஆமென். ஆதியாகமம் 26:19 22 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது அங்கே ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டுகிறார்கள். அங்கே கேராரூர் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அப்படி வாக்குவாதம் பண்ணுவதனால் அந்த இடத்திற்கு ஏசேக்கு என்று பெயர் வைக்கிறார். அதே போல மறுபடியுமாய் ஒரு துறவை வெட்டுகிறார்கள். அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அந்த இடத்திற்கு சித்தனா என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள். மறுபடியும் வேறொரு இடத்திலே சென்று துறவு வெட்டும் பொழுது அந்த இடத்திலே வந்து யாரும் வாக்குவாதம் செய்யவில்லை. அப்பொழுது ஈசாக்கு சொல்கிறார், நாம் பலுகி பெருகும்படியாக கர்த்தர் இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே ரெகபோத் என்று சொல்லி அந்த இடத்திற்கு அவர் பெயர் வைத்தார். வாக்குவாதம் செய்யாத அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயர் வைத்தார். ரெகபோத் என்று சொன்னால் இடம் கொண்டு பெருகுகிறதாய் அர்த்தம். ஆமென். நாம் இடம் கொண்டு பெருகும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வழி வாய்ப்புகளை திறந்து கொடுப்பார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அற்பமாக தோன்றலாம், ஆனால் அதை நம்முடைய தேவன் சம்பூர்ணமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கண்ணீரோடு வாழ்ந்த காலங்களை மாற்றி கம்பீரமாய் வாழ வைக்க அவரால் மாத்திரமே முடியும். நம்முடைய எல்லா குறைவுகளையும், படிப்பிலே குறைவிருந்தாலும், வேலையிலே குறைவிருந்தாலும், பொருளாதாரத்திலே, ஆசீர்வாதத்திலே, இப்படி எந்த குறைவாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்கி நம்மை வாழ வைக்க, சிறப்பாக வாழ வைக்க, செழிப்பாக வாழ வைக்க அவரால் மாத்திரமே முடியும். ஆகவேதான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இந்த காலை வேளையிலே அவரை நாம் துதித்து போற்றி பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே என்ற பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர்
நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை என்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகச் செய்பவரே என்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகச் செய்பவரே என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே ரெகபோ தொடங்கினதே எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே ரெகபோ தொடங்கினதே என்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகச் செய்பவரே என்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகச் செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை என்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகச் செய்பவரே என்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருகச் செய்பவரே அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ என்ஷடாய்
சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பெருகச் செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்மலையின் மேல் உயர்த்த வல்லவராய் இருக்கின்றார். யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை, கவலை இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், அவற்றை சுமப்பதற்கு நான் இருக்கிறேன், நீங்க சுமக்க வேண்டாம். உங்க வியாதி எல்லாம் என் மேல வச்சிருங்க, அதை நான் சுமந்துக்கிறேன். ஏற்கனவே சிலுவையிலே நான் சுமந்து தீர்த்து விட்டேன், இனி அவைகளை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் என்னோடு இருக்க, என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மலை மேல் நிறுத்துவார். உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், என்னை உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தரின்னோடு இருக்க, என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். கர்த்தரின்னோடு இருக்க, என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மாலை மேல்
சூழ்ந்திட்டாலும் தம் கிருபையா என்னை உயர்த்தி வாழ வைத்திடுவார், உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார், என்னை உயர்த்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தரின்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். கர்த்தரின்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார், நிறுத்துவார். கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், தம் கரத்தினார் என்னை காத்து வழி நடத்திடுவார். யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், தம் கரத்தினார் என்னை காத்து வழி நடத்திடுவார், உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், என்னை உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தரின்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். கர்த்தரின்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், தம் கரத்தினால் என்னை காத்து வழி நடத்திடுவார். யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், தம் கரத்தினால் என்னை காத்து வழி நடத்திடுவார். யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், தம் கரத்தினால் என்னை காத்து வழி நடத்திடுவார், உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், என்னை உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தரின்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். கர்த்தரின்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க, என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். துதி கனம் மகிமை எல்லாம் நம் தேவன் ஒருவருக்கே. நம்மில் கிருபையை பெருகச் செய்கிற தேவன் அவர். நம்முடைய கரங்களால் தம்மை அணைத்துக் கொள்கிறார். சோதனை நேரத்திலும் வேதனை நேரத்திலும் நமக்கு துணையாக நிற்கிற தேவன். வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்து அவைகளை நிறைவேற்றவும் செய்கிறார். ஹல்லேலூயா.
உமக்கே தேவா உமக்கே துதியோ கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே கிருபைகள் எனில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம் உம் கரங்களால் என்னை காத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம் கிருபைகள் எனில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம் உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம் துதியோ கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே கரங்களை உயர்த்தி துதியோ கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீ காத்தீ வேதனை எனில் வந்த போது துணை நின்றீ சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீ காத்தீ வேதனை எனில் வந்த போது துணை நின்றீ மகிமை கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே நீரினில் வந்த போது நீர் துடைத்தீ உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீ கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீ உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீ புகழும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே ஓ புகழோ கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியோ கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே புகழோ கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியோ கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே ஆமென் அல்லேலூயா தொடர்ந்து அவர் நிச்சயமாகவே நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார் நாம் வெறும் களிமண் தான் அவருடைய கரத்திலே நம்மை கொடு
பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை எல்லோரும் சேர்ந்து பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே வானைந்திடும் உம் சித்தம் போல் சேவைக்காய் என்னை தருகிறேன். வானைந்திடும் உம் சித்தம் போல் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே
உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. பாத்திர நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபை நிறைந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய உம்முடைய கரங்களிலே எங்கள் யாவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க உருவாக்குங்க, நீங்க உருவாக்குங்கப்பா. நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன், நீங்க எங்களுக்கு போதிங்கப்பா. நாங்க எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் வந்த போதும் நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. உம்மை நம்பின முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், இன்றைய நாள் வரை நீர் எங்களை வெட்கப்படுத்தாமல், தலை குனிய விடாமல் அப்பா, மற்ற அநேகர் முன்பா எங்களை தலை நிமிர பண்ணினீரே. நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மனிதர்கள் ஒருவேளை மாறி போகலாம், ஆனால் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அப்பா, நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனா, எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணிக்கொண்டு இல்லை அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை கர்த்தாவே. பதட்டம் இல்லை, சோர்வு இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய மனங்கள் எல்லாம் மன மகிழ்ச்சினால் நிறைந்து இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உள்ள கரங்களிலே நீர் எங்களை வரைந்து வைத்து அப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. புதிய கிருபைகளினால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வேளையை ஆசீர்வதிப்பீராக.
வார்த்தை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஔஷதமாய் காணப்படட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். துதிகன மகிமை ஆவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போ நம் காணிக்க மற்றும் தசம்பாங்கள்னாலே கர்த்தரை மயப்படுத்துகிற ஒரு நேரம். காணிக்க தசம்பாங்களை கரங்களை எடுத்துக்கொள்வோம். அதை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். எல்லாரும் காணிக்க தசம்பாங்களை கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்து கொடுப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நான் விசுவாசிக்கிறேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நன்றாய் அளந்து மனுஷர் உங்கள் மடியிலே போடுவார்கள். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். ஆமென். கொடுக்கிறதான வேளையிலே சங்கீதங்களிலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 34ஆம் சங்கீதம். நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்போம். 34ஆம் சங்கீதம். அதில் 1-10 வரைக்கும் உள்ள வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மைமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே உங்கள் மத்தியிலே இந்த சங்கீதங்களிலிருந்து ஒரு சிறு ஒரு ஷார்ட் ஷேரிங்கை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதத்தில் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த சங்கீதங்களுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு என்னன்னா, கர்த்தருடைய நன்மைகள். அவர் நல்லவர், நன்மைகள் மாத்திரமே அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். காலங்கள் பாருங்க நிறைய இருக்குது. பிரசங்கில நம்ம வாசிக்கும் பொழுது, தாழ்ந்திருக்கும் ஒரு காலம் உண்டு, வாழ்ந்திருக்கும் ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. இந்த மாதிரி நிறைய டைம் பீரியட்ஸ் நம்முடைய
வாழ்க்கையில வருகிறது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். குறிப்பா ஏன் இந்த இடத்துல அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்று நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலைமையிலே அவன் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவன் இருந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு தாழ்மையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் தனிமையில் இருக்கிறான். he was alone. ஏன் அவன் தனிமையாக இருக்கிறான்னா, அவனுடைய உயிர் தோழன் யோனத்தான் அவனை பிரிய வேண்டியதாக இவனுக்கு இருக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாருங்க, 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உயிர் தோழன். அவனை பிரிய வேண்டியிருந்தது. அது மாத்திரமல்ல, சவுல் இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக கொலைக்காரர்களை நியமித்திருக்கிறான். இன்னைக்கு கூலிப்பட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவன் நியமித்திருந்தான். இந்த தாவீது சங்கீதத்தை எழுதும்பொழுது மேலே 34ஆம் சங்கீதம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம். துரத்தி விடப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் அதுல்லாம் என்கிற ஒரு குகையில் போய் அவன் ஒளிய வேண்டியதாக இருந்தது. உயிரை வேட்டையாடுறாங்க. பறவைய மிருகத்தில் தாவீதினோட உயிரை வேட்டையாடுகிறார்கள். சவுல் வேட்டையாடுகிறான், அவனோட மகன் வேட்டையாடுகிறான். ஆகவே அவன் அதுல்லாம் என்கிற ஒரு குகையில் போய் ஒளிந்து கொள்கிறான். உயிர் பிழைக்கும்படியாக போய் ஒளிந்து கொள்கிறான். அதுல்லாம் என்பதற்கு அவர்களுடைய இறை அப்படின்னு அர்த்தம். இறைன்னா உணவு, பட்சிக்கிற இறை மாதிரி. ஒரு சிங்கமோ புலியோ ஒரு மானை வேட்டையாடும் பொழுது துரத்துக்குது பார்த்தீங்களா, அது அதுக்கு இரையாக இருக்கிறது. ஆகவே அதுல்லாம் என்கிற ஒரு குகையில் போய் ஒளிந்து கொள்கிறான். வாழ்க்கையில் ரொம்ப சிறுமைப்பட்ட ஒரு காலகட்டம். உயிர் நண்பனை பிரிஞ்சிருக்கிறான். உயிர் தப்பி ஓடி போய் ஒரு குகையில் ஒளிகிறான். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய தாழ்ந்த நிலைமையில கூட அவனுடைய வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி வருது. இவன் தான் மிக சரியான ஆள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒருவேளை நான் வாழ்க்கையில் உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் இருக்கலாம், இல்லை பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். துன்பங்கள், துக்கங்கள், வியாதியில் கஷ்டப்படலாம், வேதனையில் கஷ்டப்படலாம். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு துக்கம், துயரம் என்று ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் கூட இந்த அந்த குகையிலிருந்து ஒரு துதியின் அழகான சத்தம் கர்த்தரை நோக்கி அவன் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. இப்போ நம்ம போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அது ஒரு வேளை பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தனிமை என்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனையில் போய் சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்கிற இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு எப்படி வர்றதுன்னா, துதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதிலிருந்து வெளியே வருகிறோம். அவன் சொல்கிறான், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். என்ன மாதிரி ஒரு சங்கீதம் பாருங்க. அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இப்போ அவன் பலரால் துரத்தப்படுகிறான், வேட்டையாடப்படுகிறான், ஒளிஞ்சு கொள்கிறான். அவனுக்கு ஆதரவு யாரும் இல்லை, தனியாக இருக்கிறான், நண்பன் கூட இல்லை, அவனை பிரிஞ்சு வர வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவன் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், தாவீதுக்கு இந்த குகையான அனுபவம் கொஞ்ச நேரம் தான். மறுபடியும் அதிலிருந்து வெளியே வரான், மறுபடியும் ராஜாவாகிறான். அவன் முன்பு இருந்த இடத்திற்கு தேவன் அவனை திரும்ப கொண்டு வருகிறார். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஏன்னா என்ன மாதிரி சிறுமைப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கலாம். நான் இந்த கவிதை எழுதுகிறேன், இந்த பாடலை எழுதுகிறேன். இந்த பாடலை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எனக்கு வந்த நம்பிக்கை மாதிரி உங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிங்கள், பாடுங்கள், அவரை துதியுங்கள். அப்படி துதிக்கும் பொழுது அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். இதுக்கு நான் தான் சாட்சி. இதை கேட்கும்போது உங்களுடைய இருதயங்கள் மகிழட்டும் அப்படின்றான்.
அப்புறம் சொல்றோம், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அப்புறம் அவன் சொல்றான், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னைக்கு ஒருவேளை பயத்தோட வந்திருக்கலாம், கலக்கத்தோட வந்திருக்கலாம், எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தோட வந்திருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு சொல்றேன், கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்கள் அக்கி விடுவார். ஆமென். பயத்தை அடிச்சு விரட்டணும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, பயப்படவே கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆண்டவர் ஒருத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் அந்த மாதிரி ஒரு தாழ்மையான நிலைமையிலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவரை நோக்கி கூப்பிட முடியுது, அவர் பதில் கொடுக்க முடியுது, அவர் கேட்க முடியுது. நான் சொல்றேன், இந்த உலகத்தின் எந்த மூலையிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் கேட்க முடியும். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவன் சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழைன்றது இந்த அவனுடைய லோலி ஸ்டேட்டை பற்றி சொல்லிருக்குது. ரொம்ப தாழ்மையில் இருக்கிறான். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்பொழுது இப்போ நான் சொன்ன அந்த இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பாய்ந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய வேலையை நம்மை விடுவிக்கிறதா. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் பல இடங்களில் நீங்கள் போய் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம், சிறைச்சாலையில் இருக்கலாம், மன சிறையில் இருக்கலாம், எமோஷனல் ஜெயிலில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். He is our great deliverer. He is our great savior. We have a hope. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் நம்முடைய டெலிவரராக அவர் இருக்கிறார். 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆங்கில வேதாமத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ன்றதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணணும், டேஸ்ட் பண்ணணும், பார்க்கணும். இந்த டேஸ்ட் அண்ட் சீன்றதை வந்து எபிரேய மூல வார்த்தை சி அப்படின்றதுக்கு வந்து மூல வார்த்தை அப்படின்னா ரொம்ப அதிகமாக நம்ம இப்போ தண்ணீரை பருகுறோம் பாருங்க, பருகுதல். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, டு ட்ரிங்க் டீப்லி. ஆழமான விதத்தில் கர்த்தரை என்ன பண்ண வேண்டும், அப்படியே பருக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருது. அப்படி பருகும்பொழுது அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் என்னவா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தையை எடுத்து பருக வேண்டும் நம்ம. அவர் சொல்றார், இயேசு ஒரு இடத்துல யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் அவன் வர கடவன், வந்து பானம் பண்ண கடவன்ற. we must drink God, drink deeply. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. அப்ப இந்த 10ஆம் வசனத்தை வந்து செப்டுவஜின்ட்னு ஒன்று இருக்குது. செப்டுவஜின்ட்னா என்னென்னா, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்தது. அதை வந்து கிரேக்க அறிஞர்கள் 72 பேர் அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிரேக்க மொழியில், எபிரேய மொழியிலேருந்து கிரேக்க மொழிக்கு அதை மொழிபெயர்த்தார்கள். செப்டுவஜின்ட் அப்படின்னா 70 அப்படின்னு அர்த்தம். 70 ஸ்காலர்ஸ், 70. ஆனால் 70 இல்லை, 72 பேர். 72 பேர்னா இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 பேர் இருக்காங்களா, ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் 6 பேர், 6 12 72. இந்த 72 அறிஞர்கள் எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார்கள். அது பேர் தான் செப்டுவஜின்ட் என்ற பேர். அந்த செப்டுவஜின்ட்டில் வந்து எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, ஈவன் த ஸ்ட்ராங் அண்ட் த வெல்தி க்ரோ வீக் அண்ட் ஹங்க்ரி. பணக்காரர்களும் செல்வந்தர்களும் கூட, பலசாலிகளும் செல்வந்தர்களும் கூட அவர்கள் பலவீனர்களும் பசியுள்ளவர்களுமாக மாறிவிடுவார்கள், ஏழைகளாக மாறிவிடுவார்கள். But those who passionately pursue the Lord will never lack any good thing. ஆனால் ஒரு ஆழமான பாசத்தோடு வாஞ்சையோடு கடவுளை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட
குறையவே குறையாது என்று வேதம் சொல்லுது. 6ஆம் வசனத்தில் நான் வாசத்தில் இந்த ஏழை கூப்பிட்டான்னு இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி வருது பாருங்க. when I had nothing, desperate and defeated. இந்த ஏழை அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன், தோல்வி அடைஞ்ச ஒரு நிலைமையில் இருக்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் கடவுளை நோக்கி நான் கூப்பிட்டேன். இங்கே இருக்கிறது பார்த்து அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. ஏழைன்னா நம்மளும் ஏழை, இந்த ஏழை கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது. இல்லை, நம்மகிட்ட ஒன்றும் இல்லாத பொழுது, நம்ம தோல்வி அடைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, ரொம்ப மனசோர்வு அடைந்திருக்கிற அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நமக்காக உயிர் கொடுத்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். bringing his miracle deliverance when I needed it most. எப்போ எனக்கு ரொம்ப அதிகமாக விடுதலை தேவையோ, எப்போ எனக்கு ரொம்ப அதிகமாக அற்புதம் தேவையோ, அப்போ அதை எனக்கு அவர் தந்தருளுகிறார். நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு அற்புதம் தேவை. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு அற்புதம் தேவை, ஒரு விடுதலை தேவை, ஒரு மிரக்கிள் டெலிவரன்ஸ் தேவை நமக்கு. எப்போ அது அதிகமாக நமக்கு தேவையோ அப்போ அதை தருகிறவராக இருக்கிறார். இப்போ நமக்கு அது தேவை ரொம்ப அதிகமாக. அப்புறம் 7ஆம் வசனம் ஆங்கில வேதாகமத்தில் எப்படி வருது? the angel of the Lord stooped down to listen as I prayed. நான் ஜெபித்த பொழுது தேவனுடைய பரிசுத்த தூதன் குனிந்து என்னுடைய ஜெபத்தை கேட்கிறான். நான் சொல்கிறேன், நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளை சுற்றி ஒன்றும் இருக்கிறத, யாரும் இருக்கிறதில்ல நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவ தூதர்கள் குனிந்து நம்ம பேசுறதை கேட்குறாங்க. ஹலோ, encircling me, empowering me and showing me how to escape. என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள், என்னை பலப்படுத்துகிறார்கள், எப்படி தப்பித்துக் கொள்றது என்பதை அவர்கள் எனக்கு காண்பிக்கிறார்கள். அப்புறம் சொல்லுது அந்த வசனம், he will do this for everyone who fears God. கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இதை செய்கிறார். என்ன பண்றாரு? he encircles me, empowering me and showing me how to escape from this. அவர் என்ன பண்றார்? நம்மளை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். எந்த பிசாசும் உடனே நம்மளை வந்து தொடர முடியாது, எந்த வியாதியை நம்மளை சாகடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்றாரு? அவங்க அந்த தூதர்கள் இறங்கி வந்து நம்மை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சோதோம் கொமோராவை எரிக்க கர்த்தர் நியாய தீர்ப்பு அனுப்பின பொழுது தேவ தூதர்கள் வந்தார்கள். லோத்தையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய மகள்களையும் கையை பிடிச்சி கொண்டு போய் விடுகிறார்கள். they encircled them, empower them and show how to escape from this. நான் சொல்கிறேன், ஒருவேளை பிரச்சனையில் அகப்பட்டு தவித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கடனில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையில் நீங்கள் மாட்டி தவித்து கொண்டு இருக்கலாம். எப்படி அதிலிருந்து எஸ்கேப் ஆகுறதுன்றதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார், நிச்சயமாக காண்பிப்பார், இன்னைக்கே காண்பிப்பார். ஒரு மிரக்கல் டெலிவரன்ஸ் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது. இது வந்து சாதாரணமான ஒரு இடம் இல்லை. இது நீங்கள் அற்புதமானவர்கள். கடவுள் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இறைமகன் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் ரொம்ப செல்வந்தர்களும் பலசாலிகளும் கூட பலவீனர்களும் பசியுள்ளவர்களுமாக மாற முடியும். ஆனால் கடவுளுக்கு பயப்படுற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மை கூட குறைவுபடுறதே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தாவீது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். தாவீதினுடைய வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. கர்த்தர் அவரை கேட்டு அவரை விடுதலை ஆக்குகிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கே அந்த அற்புதம் உங்களுக்கு எனக்கு நிச்சயமாக நடக்கும். ஆமென். மிரக்கல் டெலிவரன்ஸ் நமக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. அவரை துதிக்கணும், அவ்வளோதான். துதிச்சா வெளியே வந்துடலாம், ரொம்ப சுலபம். துதிக்கிறதுன்னு என்ன? அவருடைய பாடல்கள் எடுத்து வெற்றியின் பாடல்களை என்ன பண்ணுறது? வாயை திறந்து பாடணும். நல்ல பாடல்கள்லாம் இருக்குது, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிற பாடல்கள்லாம் இருக்குது. அதை எடுத்து அப்படியே நம்ம வாயில் வச்சு பாடும். பாட பாட விடுதலை உண்டாகும், பாட பாட வெற்றி நிச்சயமாக உண்டாகும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நாம் இப்பொழுது சங்கீதங்கள் மாறி மாறி வாசிப்போம். வாங்க. பைபிள் நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளிலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம். ஒவ்வொரு மாதம் 3வது சனிக்கிழமைகளிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 4வது அல்லது கடைசி சனிக்கிழமைகளிலே மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை 7 மணி முதல் ஆரம்பமாகும். புது வருட ஆராதனை வருகிற புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை ராத்திரி இரவு 10:30 மணிக்கு ஆரம்பமாகும்.